வாசிப்பரும்போ மற்றும் முறை அரம்பு நேரத்துடன் இணைந்து சென்று தொடர்ந்து சொல் விளையாட்டுக்குள் செல்லலாம். சொல் விளையாட்டு தான் நேற்று நடந்தது ஆங்கிலத்தில் ஜெயமலர். கடைசி கட்டம் பார்த்துறேன் கொஞ்சம். ஆனால் உண்மையிலேயே நேற்று தந்தது நிறைய எடுக்கலாம் ஆங்கிலத்தில். ஆனால் எல்லாத்துக்கும் இப்போ எங்களுக்கும் எல்லா சொல்லுக்கும் வராத நான் சிலது எடுக்கலாம். வேர்ட்ஸுகள் பெரிய வரும் எங்களுக்கும் அந்த தெரிஞ்சே தான் எழுதலாம். இல்லாட்டா இப்போ கொஞ்சம் வித்து வாங்கிட்டு இருக்கிறார்கள், இதுக்குள்ளே போய் தேடி வருவார்கள். அது ஒரு விஷயம். தமிழில் எப்படி தேடுகிறார்கள் அது போல். அதனால் எங்களை தெரிஞ்ச சொற்கள் எடுக்கிறேன் இல்லைம்மா நான் நினைக்கிறேன். நாளாந்த நாங்கள் பாவிக்கிற சொற்கள் மாதிரி பாணி அப்படி எடுத்தாலும் கணக்கு எடுத்துட்டா சொல்லுவீங்க, அங்கே தேடி வந்துட்டு நம்ம 4 சொல்லு எடுத்தா தான் சொல்லுவீங்க. அது இடையில்லை. இல்லை நான் சொல்லவே இல்லை. நான் சொல்லவே இல்லை, சும்மா உள்ள இன்றைக்கு நான் இன்றைக்கு உண்மையிலேயே மௌனமா இருப்போம்னா நான் யோசிச்ச சில விஷயங்கள்ல நீங்க என்ற வாய் இருக்காது. இல்ல இல்ல தேடி எடுத்தும் வரலாம், அது பிரச்சனை இல்ல. சொல்லி அறிகிறதாயும் இருக்கு. உங்களுக்கு அந்த மீனிங் தெரியும். எனக்கு நான் என்னத்தான் நான் சொல்றேன் தெரியும். எனக்கு தான் ராணிமோகன் நல்லாட்டியன் வர எனக்கு சில நேற்று கொஞ்சம் இதென்ன தெரியாது. கொஞ்சம் சில கதைக்கிறது தான் கொஞ்சம் கொஞ்சம் கூட ப்ராப்பரா படிப்போம். இல்ல இந்த இப்ப இருக்கும், இப்ப எங்களுக்கு அது அர்த்தங்கள் தெரியாமல் இருக்கும். அதைத்தான் சொல்லணும். தேடி எடுக்கிறனால அவர் அதான் சொல்றேன். இல்ல நீங்க அப்படி நீங்க ஒரு சொல்ல எடுத்துட்டீங்களா, நீங்க தமிழ்ல என்ன மீனிங்னு போட்டா வரும் வாணிப்போம். இல்ல நான் அந்த பக்கத்துக்கு அப்படி சொல்ல இல்ல, நான் சொல்றேன். தான் நாங்க செய்ய. சரி. இல்ல இல்ல தேடி எடுங்க, அது நிறைய எடுக்கலாம். நானே நேற்று 20க்கு மேல வந்தது, நான் சும்மா மேலால பார்க்கவே. நானே 18 தான் எடுத்து வச்சுக்கிறேன் போல. இல்ல வந்து பக்கம் போல முழுமையா எப்படி என்றா 2ல இருந்து தொடங்குவேன். இப்ப இருந்து 3க்கு போவேன், 4க்கு போவேன். அப்படி வீடுகளை பாக்குறது. ஆரம்பமான வாசிப்பரும்போ மற்றும் உரை அரும்போ நேரம். வணக்கம் வாங்கோ. அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பெரும் 940. நாளைக்கு பொய் சொல்லக்கூடாது, அதை பற்றி வாசிக்க போகின்றேன். ஆனால் இதற்கும் விளையாட்டுக்காக பொய் சொல்லுவான். தனது நண்பர்களை நானும் பொய் சொல்லி ஏமாற்றுவான். ஒரு நாள் நண்பர்களுடன் கடற்கரைக்கு சென்று விளையாடினார். நண்பர்கள் கடலில் குளிக்க வரும்படி செல்வரை அழைத்தனர். தனக்கு நீந்த தெரியாத செல்வன் சொன்னான். நண்பர்கள் அதனை நம்பவில்லை. செல்வனை இழுத்து கொண்டு போய் கடலில் தள்ளினர். செல்வன் கடலில் மூழ்கினான். உடனே நண்பர்கள் அவனை காப்பாற்றினர். செல்வனுக்கு உண்மையில் நீந்த தெரியாது என்று நண்பர்களுக்கு தெரிந்தது. நாங்கள் விளையாட்டுக்காக கூட பொய் சொல்லக்கூடாது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பு வந்து தமிழகம் காகம் கரையும் கிளி பச்சை நிறம் மாம்பழம் இனிக்கும் அண்ணா மாற்றுகின்றான். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் செய்தித்தாள் பற்றி வாசிக்க போறேன். செய்திகளை வெளியிடுவதில் செய்தித்தாள்கள் முதன்மையான இடத்தை பெறுகின்றன. பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான் என்று கவிஞர் கனகசுப்புரத்தினம் செய்தித்தாள் பற்றி கூறுகின்றார். மக்களிடையே எழுச்சியையும் அறிவொளியையும் ஏற்படுத்துவது செய்தித்தாள். இத்தகைய செய்தித்தாளின் தலைப்பு எப்பொழுதும் மக்களை ஈர்க்கும் வகையில் அமைதல் வேண்டும். செய்தித்தாளில் இடம்பெறும் செய்திகள் உண்மை தன்மை வாய்ந்தனவாக இருத்தல் வேண்டும். நன்றி, வணக்கம். இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பு 939. நான் இன்றைக்கு இந்த புத்தகத்தில் உள்ள ஒன்று பற்றி வாசித்து கட்டிக்கொண்டேன்.
தமிழர் பண்பாடு. தமிழ் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்னைக்கு நான் 13 இன்றைக்கு எனக்கு கிடைச்ச பரிசுக்காக இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட போவேன். இந்த இதுவும் எனக்கு நேற்று தந்தவர். இது பாட்டு போட்டிக்கு அவர் கொடுத்தவர். இதுல இன்னொரு இருந்தால் செல்வன் அப்புத்துறை அமிர்தன் என்று இருக்குது. அக்காவுக்கும் இப்படி கிடைச்சிருக்குது. இது பேச்சு போட்டியில 3ஆம் இடம் கிடைச்சது. அதுக்கு தண்டு இருக்கீனம். இவங்க பாமுகத்தாக நான் மறுபடிய பயன்றது அதெல்லாம் இந்த பயம் போயிட்டு உங்களால தான் எனக்கு இவ்வளவு பரிசு வாங்க முடியும். வாழ்த்துக்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம். இன்றைய உரையாடல் 1941. நான் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச தங்க பதக்கத்தையும் வெள்ளி பதக்கத்தையும் சொல்ல போறேன். மாமி, இந்த தங்க பதக்கம் எனக்கு பேச்சில் கிடைச்சது. இந்த வெள்ளி பதக்கம் எனக்கு தண்ணி அடுப்பில் கிடைச்சது. இதோட எனக்கு ஒரு 2 சான்றிதழும் கிடைச்சிருக்கு. அதோட எனக்கு 2 வெற்றி கேடயமும் எனக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளவு கூடப்பா இது. மாமி, நான் முந்தைய பேச கூச்சப்படுறேன். இப்பதான் நான் பயப்படாம எல்லாம் பேச பழகிட்டேன். அதுக்காக நான் வாசிப்பேன் ஒரு செய்ததா இருக்கான். என்னை வாசிப்பேன் செய்ய படுத்திய மாமா மாமிக்கு மிக்க நன்றி. தட்டு கொடுக்க மாமிகளுக்கும் நன்றி, மாமாவுக்கும் நன்றி. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் நமீஷ். நான் ஓட்டம் காலேஜோட கொஸ்டா காஃபி அங்கே போனேன். நான் அங்கே கொஸ்டா காஃபியில் நான் கார்டு அது பே பண்ணேன். இனி எந்த மொழியில நான் சொல்றது? சரி, நன்றி, வணக்கம். நேர்ல சந்திச்சு கதைச்சேன்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு எப்படி போட்டா? அப்ப நான் இவர் அனுப்புறது அவர் இல்ல, அம்மா பாக்குறல தானே. தாயார் பாக்கல எல்லாம் சொல்லவும் இல்ல. அம்மா பார்த்தா மகன் வேற இல்லையா அன்றைக்கு? அப்ப யாரு? இல்ல, இவர் வேற இல்லையா? நீங்க அன்றைக்கு தாயை சந்திச்சேன்னு சொன்னீங்க. இல்ல, இவர் வந்தவர். அவர்கள் பிஸியா தெரிஞ்சாரு. தாய்கிட்ட சொன்னது கொஞ்சம் இதா இருக்கு மட்டும் சொன்னா அவர் ஓகேண்டார். ஆனா பாவம் ஆர்வமா செய்யற தொடர்ந்து செய்து பஞ்சகுணம் வந்த தரணியாவே காணும். ஒருமையா இவர் செய்யற பாப்ப. நான் தாயார்கிட்ட இல்லாட்ட அவர்கிட்ட நான் ஒரு தரம் இன்றைக்கு ஒரு நாளைக்கு அடிச்சிட்டு எந்த மியூசிக்கும் இல்லாம ஒரே சொல்றேன். அதான் சொன்ன மாதிரி அது சத்தத்தால அவர் கதைக்கிற ஒன்றுமே விளங்க ஒன்று வருது. அதை ஞாபகத்துல வச்சு உண்மையிலே செய்யறதுக்கு அந்த பிள்ளைக்கு நாங்க நன்றியை சொல்லணும். நன்றி சொல்லணும். என்று வாசிப்பெரும் உரையரம்பு தந்த ஆத்மிகா அமிதன் அமீஷ் மூவருக்கும் நிறைந்த வாழ்த்துக்கள். உரையரம்பும் செய்திருந்தார்கள். மற்ற அமிதனுக்கும் ஆத்மியாவுக்கும் பரிசுகள் கிடைத்த சான்றிதழ்கள் எல்லோத்தையும் பார்க்கும்போது அவர் பாமுகத்துக்கு சொன்ன நன்றி மிக பெரிதாக இருந்தது எனக்கு. இதனால் தான் இந்த அளவு தூரம் பயமில்லாம பேசக்கூடியதாக இருந்தது என்ற கூறுகமை மிக மிக மகிழ்வை தந்தது. ஆத்மியா அமிர்தன், இன்னும் நீங்கள் சிறப்பாக பேச்சு போட்டிகள், பாட்டு போட்டி எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு எல்லா பரிசுகளும் பெறவும் என்று அன்பாக வாழ்த்தியபடி அமீஷுக்கு நன்றி கூறி விடப்பெறுகிறேன். வாணி, உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஆமாம், நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மூவருடைய வாசிப்பெரும் உரையரம்பு மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அத்மிகாவுக்கு அமிர்தன் அத்மிகாவுக்கு 2 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். உரையரம்பில் அவர்கள் தங்களுடைய கேடயங்களையும் பதக்கங்களையும் காட்டியிருந்தார்கள். சிறப்பு வானொலிக்கும் அதுக்கு அதே நேரத்தில் நன்றி சொல்லியிருந்தார்கள். வானொலியோட சேர்த்து அவன் அம்மாக்கும் ஒரு நன்றி சொல்லலாம் என்று அவன் அம்மான்ற ஊக்கம் தான் வானொலிக்கு வர வச்சாலும் சரி, அங்க இருந்தாலும் சரி அவற்ற ஊக்கம் தான்.
ஆமாம், சிறப்பான வாழ்த்து. இன்னும் தொடர்ந்து இன்னும் பல பல இதுகள் பெற வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்திக் கொள்கிறோம். உண்மை இல்லை தகப்பனும் தான் அவரும் அந்த எடுத்துட்டு ஓடி மற்ற அந்த இடங்களுக்கு எல்லாம் கூட்டி கொண்டு போய் அந்தந்த இடங்கள் எல்லாம் அவர் தானே கொண்டு போய் அவர் தான் திரியறது கூடுதலா. ஆமாம், நன்றி, குடும்பத்துக்கே நன்றி. வணக்கம் வாணி மோகன், நான் பத்மினி கமலாந்தன். 940வது ஆத்மீக ஆண்ட ஆக்கம் மற்ற அமிர்தன் காகம் பற்றி கூறியிருந்தார். 159வது அமிர்தன் 793வது செய்தித்தாளை பற்றி கூறியிருந்தார். பிரியம்புல ஆத்மீகா தன் பேச்சு போட்டி 941வது ஆக்கத்தோட இணைந்து பரிசு பொருள் எல்லாம் காட்டியிருந்தார். தமிழர் பண்பாடை பற்றி யார் கூறினார் என்று தெரியல. அமிர்தன் அவர் அமீஸ் 413வது அமிர்தன் 413வது ஆக்கம் பரிசுகளை பற்றி எல்லாம் அவரும் காட்டியிருந்தார். அமீஸ் ஒஹஸ்கோ அந்த இடத்துல 794வது ஆக்கமாக இருக்க வேணும். அதுவும் ஒரு கொஞ்சம் கேட்டிருந்தோம். மூவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நானும் விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வாணிமோகன், நான் சரோஜினி. இன்று வாசிப்பரும்பு உரையரும்பு தந்த ஆத்மிகா முகுந்தன், அமிர்தன் முகுந்தன், அமீஸ் மூவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அமிர்தன் காகத்தை பற்றி வடிவாக கூறியிருந்தார். சிறுவர்கள் மூவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி, வணக்கம். மூவருக்கும் ஆத்மிகா, அமிர்தன், அமீர் மூவருக்கும் வாழ்த்துக்கள். காகத்தை பற்றி சொல்லியிருந்தார். மற்றவர்கள் அந்த பட்டங்கள் வாங்கியிருந்ததையும் காட்டியிருந்தார்கள். பெற்றோருக்கும் மற்றது பாமுகத்துக்கும் நன்றியை குறிக்கணும். நன்றி, வணக்கம். வணக்கம் ராஜினி, நானும் கேட்டு வந்தேன். ஆத்மிகா அமிர்தன் சிறப்பு வாழ்த்துக்கள். அவர்கள் அந்த ஊக்கம், அம்மாட ஊக்கம், அப்பாட ஊக்கம், மற்றது அந்த சின்ன பிள்ளையோடையும் அவ ஏலாட்டிக்கும் அவர்கள் இருவரும் நல்ல உஷாரம். அது அப்படியே இருக்க வேணும், தொடர வேணும். இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அமீஸுக்கும் வாழ்த்துக்கள். அமீஸ் முந்திரியான அந்த அவருக்கு அந்த தமிழ் வாசிக்கணுமென்ற ஆர்வம் இருக்குது. அதை பார்த்து பார்த்து வாசிக்கணும் வாசி கட்டிக்காரன் அமீஸ். உங்களுக்கும் வாழ்த்துக்கள், தொடருங்கள். மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். சரி, நாங்கள் அடுத்த நேரத்துக்கு செல்வோம். நமக்கு வருகின்றது வாசிப்பரம்புரை ரொம்ப அதன் பக்கமாக தட்டி கொடுப்பு நேரம். நன்றி, வணக்கம்.